கதகதராஜா சரியான மன்மத ராஜா சரிங்களா, அப்படி விளையாண்டுருக்காப்புல விஷால் சார். ஆனால் இதில் 1க்கு 2 ஹீரோன்னு இருக்காப்புல, வச்சு சிறப்பாக செஞ்சுருக்காப்புல, நல்ல வேலை வாங்கியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது சார். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக எங்கேஜிங்காக கொண்டு போன மூவி, யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, போய் தியேட்டரில் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, படம் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு போகலாம். படத்தை வந்து சொல்லணும்னா படம் பயங்கரமான ஜாலியான படம், ஹாப்பியான படம், சந்தோஷமான படம். காலைல நேரமும் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம டிராஃபிக்லாம் பயங்கரமாக சிட்டி டிராஃபிக் ஒரு மாதிரி வந்திருப்போம். ஆனால் போகும்போது பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக தான் போகிறோம். அவ்வளோ மெட்டீரியல் வச்சுருங்க. அப்போ சூப்பராக இருக்குது சார், ஜாலியான படம் சார். அந்த பிஜிஎம் ஆரம்பிக்கும் போதே பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பாட்டு வர போகுதுன்னு. ஒட்டு டான்ஸ் தியேட்டர் தெரிக்குது சார், செம்ம டான்ஸ் சார். அதெல்லாம் பயங்கரமாக சார், ஜாலியாக ஹாப்பியாக நாங்களும் சேர்ந்தெல்லாம் என்ஜாய் பண்ணோம் சார். புரியுதே என்ன சொல்ல வரைக்கும் புரியுது. சுந்தர்சி படங்கள் அப்படின்னாவே நம்ம பேய கூட கிளாமர் பண்ணி நம்மளை குதூகலப்படுத்துதான் சுந்தர்சி சார், அடிச்சுக்க ஆள் இல்லை. ஆனால் இதில் 1க்கு 2 ஹீரோன்னு இருக்காப்புல, வச்சு சிறப்பாக செஞ்சுருக்காப்புல, நல்ல வேலை வாங்கியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது சார். அந்த விஷயத்தில் ஒன்றும் குறை வைக்கல சுந்தர்சி சார். மணிவண்ணன் சாரும் சரி, மனோபாலா சரி, நம்ம அவரெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் இருந்தாலும் மணிவண்ணன் சார் வந்து ஒரு கௌரவமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு சார். ஆனால் மனோபாலா வந்து நம்மளை இல்லைனாலும் பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்காரு சார். அந்த கிளைமேக்ஸ் டைமில் ஒரு 10 நிமிஷம் ஒன்று வருது சார், என்னால் மேலேயே பார்க்கணும் சார். சிரிச்சு வயிறை வலிக்குது சார், அந்தளவுக்கு சிரிப்பு வச்சிருக்காரு சார். சரியான ஒரு காமெடியாக. ஆமாம், காமெடியான படம், ஜாலியான படம், ஹாப்பியான படம், கமர்ஷியலான படம், பக்கமான கமர்ஷியல் மெட்டீரியல் சார் இந்த படம். வரலட்சுமி சரத்குமார். ஆமாம் ஐயோ இவங்கள பார்க்குறதா அவங்கள பார்க்குறதா, அதுக்கு தான் 2 கண்ணுலையும் பார்த்துட்டோம், 2யும் பார்த்துட்டோம். முடியும் போது சதாமாமுக்கு ஒரு பிட்டை போட்டு அவங்களையும் கொண்டு வந்து 3வது ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது சார். கதையெல்லாம் நாங்கள் பெருசாக பார்க்கல சார். சுந்தர்சி படத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக கதை பார்க்குறதில்ல, லாஜிக்லாம் பார்க்குறதில்ல. ஒரு ஜாலியான படம். ஏன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து லாஜிக்லாம் தான் வருவார் ஹீரோ. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அதை பற்றிலாம் பேசுகிறோம்ல. சுந்தர்சி சார் படம்னா எந்த ஒரு கதை லாஜிக் அதெல்லாம் இல்லாமல் ஜாலியான படம் சார், சூப்பரான. ஐயோ ஆமாம் சார், அதை வேற போன தடவை இப்போ பார்க்கும்போது ப்ரொமோஷன் அவர் அப்படி பார்த்துட்டு இப்போ அந்த 6 பேக்கோட பார்க்குறதுக்கு விஷால் ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். 6 பேக் ஃபைட்லாம் பார்க்கும்போது பழைய மலைக்கோட்டையும் சரி, சண்டைக்கோழி விஷால புரட்சி தளபதியை பார்த்த மாதிரி இருக்குது சார். படத்தில் வந்து எந்த லேகுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்துட்டு சூப்பராக போகுது. ஸோ படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு சுந்தர்சியோட டேரக்ஷனு. மற்ற படம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேகாக போகிற மாதிரியே இருக்கும். இப்போ கலகல படம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் தான் வந்து சந்தானம் வருவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு சிவாவோட காமெடி இருக்கும், அப்படி போகும். ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் சந்தானம் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவலாக இருக்கார். கத்தி தேட்டரில் வந்துட்டு தொண்டைய வலி, செம்ம ஃபன்னு, ஃபுல் ஃபன்னு, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு, எல்லாருமே வந்துட்டு பார்க்கக்கூடிய படம். இது வந்து பேய் படுத்தி வந்து படம் எடுக்கலை. இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட்டு, காமெடி, தென் கொஞ்சம் பொலிட்டிக்கல் அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிற படம். அது வந்து 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. கிளாமர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சந்தானம் வந்துட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து தெரிவிக்க விட்டுருக்காங்க படத்தை. மக்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து என்னடா ஒரு படம் இல்லையே, காமெடியே இல்லையே, என்னடா காமெடி எழுத மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வெறுப்பாக போவாங்க. என்னங்க ஒரே ஃபைட்டுங்க, ஸ்டோரி புரியல, ஒன்றும் புரியல போவாங்க. இதில் ஸ்டோரி இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அப்புறம் பொலிட்டிக்கல் இருக்குது. A to Z கொண்டு வந்துட்டார் சுந்தர்சி. அவர் மூளை எப்படி தான் போட்டு கசங்கினாதில்ல, இப்போ இல்லை, அப்போ வெளியிட்ட கூட இந்த அளவுக்கு கிடச்சிருக்காது மக்கள்கிட்ட. ஆனால் இப்போ வந்து மக்கள்கிட்ட நல்ல பேராதரவு கிடைக்கும். சந்தானம் வந்து தயவுசெய்து நீங்கள் ஹீரோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்க, இது மாதிரி பண்ணுங்கள், மக்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவீங்க. மனோபாலா வந்து இறந்தவங்களாம் அதில் பார்க்குறோம். மனோபாலா எனக்கு கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். டெட் பாடி எப்படியோ அதேமாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் இவர் சாமிநாதன் சார் இருக்கார் இல்லையா, அவரு கலெக்டருங்க. அவரெல்லாம் எங்கேயோ ஓரமாக விட்டுருக்காங்க, கொஞ்சம் இப்போ வெளியே கொண்டு வாங்க அவரெல்லாம் வெளியே கொண்டு வர்றாங்க. நல்ல காமெடி. சாமிநாதன்லாம் எங்கேயோ தூக்கி, சந்தானம் சாமிநாதன் காமெடின்னா மக்களுக்கு வந்துடுவாங்க, உள்ளே வந்துடுவாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கு படம். 12 வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக பொங்கல் திருவிழா மாதிரி இருக்குது. மக்கள் வாங்க பாருங்கள், உங்கள் கவலையை போக்கிட்டு போங்க. நீங்கள் பணம் கொடுக்கறது வேஸ்ட் இல்லை, டபுள் மடங்காக கொடுத்து கூட வரலாம், அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தரையும் வந்து தனியாக தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா முதல்ல விஷாலை நான் சொல்லணும். இப்போ இருக்கிறதுக்கும் அவர் இந்த படத்தில் செம்மையாக ஒரு ஃபிசிக் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃபைட் சீனும் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார். லாஸ்ட் ஃபைட் சீன்லலாம் வந்து அப்படியே ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு வரும்போது ஐயோ அப்படி அந்த ஐயோ இல்லை என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சந்தானம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது முன்னாடி காமெடியனாக இருந்து இப்போ நான் அதுக்காக தான் மெயினாக வந்தேன். 100 out of 100 கொடுக்குற மாதிரி அவரோட காமெடி, ஒவ்வொரு கவுண்டருக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் விஜய் ஆண்டனி மியூசிக், சுந்தர்சியோட டிரெக்ஷன், அதுதான் ஸ்பெஷல் மென்ஷன். பழைய உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி மாதிரி, இப்போ ஆம்பளை கலகலப்பு மாதிரி அந்த ஜேர்னலில் இது ஒரு பவர் பேக் காமெடி மூவி.
கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மணிவண்ணன், டிரெக்டர் மனோபாலா, அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மனோபாலா வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு. தியேட்டரே வாய் விட்டு சிரித்து ஃபுல்லாக எங்கேஜிங்காக கொண்டு போன மூவி. சுந்தர் சி மூவி, அதை நம்ம வந்துட்டு அதான் நம்ம என்ன என்டர்டெயின்மெண்ட் தான் எதிர்பார்ப்போம். செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்துருக்கோம். இயர்ஸ்லாம் சும்மா தான், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இயர்ஸ் வந்து இப்போ அதான் திருப்பி முன்னாடி சொன்னதே ஒரு இடத்துல தான், உள்ள தள்ளித்தான் இப்போ பார்த்தாலும் பிடிக்குமா பிடிக்காதா அதே தான் இது. ஸோ இது வந்துட்டு இயர்ஸ்லாம் வெயிட்டிங்லாம் இல்லை, அது ஹோல்டில் இருந்துச்சு, இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். இயர்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறது வேஸ்ட்டு. அண்ட் சந்தானம் வந்து இந்த படத்தில் வந்து லைக் அந்த காமெடி ஒர்க் அவுட் இருக்கிறத பார்த்தா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு படம் பண்ணால் இட் வில் பி லைக் அட்லீஸ்ட் இந்த ரோல் ஆஃப் காமெடியன் ஆர் லைக் அண்ட் அசிஸ்டன்ட் இதுவாக அசிஸ்டன்ட் சென்ஸ் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டாகவே பண்ணார்னா இன்னும் நல்லாவே இருக்கும். லைக் ஹி வில் ஸ்டில் ஸ்டே இன் த மார்க்கெட் அண்ட் ஃபார் மெனி மோர் இயர்ஸ். இந்த பொங்கலுக்கு வந்தது இந்த படம் பெஸ்ட்டு ஜி. நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்தோம். ஏன்னா வேறு படம்லாம் வந்தது எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா தெரியல. இந்த படம் சுந்தர்சி படம்னால நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்டுலாம் வந்தேன். பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஜி. டைமுக்கு டைம் மூவ் ஆகுது, அந்த காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ இருந்தால் கூட ஹிட் ஆகிக்குமா தெரியல, இப்போ வந்தது செம்ம ஹிட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா ஃபன் எலிமெண்ட் நிறைய இருக்குது. சூப்பராக சாங்ஸ்லாம் 2 பாட்டு ரொம்ப வைப் ஆனாங்க, சூப்பராக வைப் ஆகிறாங்க ஜி. ஒன்ஸ் மோர் கேட்டோம், அவங்க போட்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. சந்தானோட விஷால் காம்போ, விண்டேஜ் சந்தானம், விண்டேஜ் விஷால், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. அந்த சாங்கு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். அந்த பாட்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அது தேட்டர் ரெஸ்பான்ஸோட பார்க்கும்போது டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் ஒன்ஸ் மோர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. சுந்தர்சி படம் அப்படி தானே இருக்கும், லாஜிக் இல்லாமல் தான் ஃபைட்லாம் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. 6 பேக் சீனில் வராரு, அதெல்லாம் பயங்கரமாக கம்மியாக காமிச்சிருந்தாங்க. விஜய் சாங் நல்லா இருந்தது ப்ரோ. மை டியரில் ஒரு சாங்லாம் பயங்கர வைப்பு, தேட்டரே ஆடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. பட் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி எடுத்திருக்காங்க. படம் வந்து சுந்தர் சீதா வந்து ஒரு காமெடி கிங்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன்னு சொல்லிட்டு சூப்பராக இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமிநாதனோட காமெடி வேறு ரேஞ்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக நடிச்சிருப்பார், செம்மையாக வயிறு குணுங்க சிரிக்க வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் மனோபாலோட காமெடி அது வேறு ரேஞ்சு. மனோபாலா இப்போ சார் நம்ம கூட இல்லை, பட் அவரோட காமெடி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்குது. ஒரு பிரபுதேவா கூட ஒரு பணமாக ஒரு படத்தை நடிச்சிருப்பார். பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை விட இது பல மடங்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. வேறு ரேஞ்சில் காமெடி இருந்துச்சு. படத்தில் ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சாங்ஸ் வந்து நிறைய வச்சு தான் எடுப்பாங்க. இன்றைக்கி ஆடியன்ஸ் பெருசாக சாங்ஸ் எதிர்பார்க்கல. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அது ஒரு மைனஸாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. அந்த மைடியர் லவர் சாங் வந்து இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல இன்னும் அந்த சாங் இருக்குது. அதுமாதிரி கிளைமேக்ஸில் படம் முடிகிற டைமில் வந்து சதா வச்சு ஒரு சாங் வச்சுருக்காங்க. ரோலிங் டைட்டில் ஒரு ஆடியன்ஸ் கூட எந்திரிச்சு போகாத அளவுக்கு வந்து அந்த சாங் கிரிப்பிங்காக வந்து எல்லோரும் உட்கார வச்சுது. இன்னொரு படத்தில் மெயின் மைனஸ் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் த டாப் இருந்துச்சு. ஒரு சில அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரா காமெடி பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. மற்ற ஃபைட்டுமே நம்ப முடியல. ஸோ ஆக்ஷன் கொஞ்சம் வரைச்சிக்கலாம். ஓவராலாக சூப்பர் என்டர்டெய்னர். சந்தானம் ஒரு காமெடியனா உண்மையிலே ஆடியன்ஸ் மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் வந்து செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு அவரோட கவுண்டர் எல்லாமே. சந்தானம் ஹீரோவாக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காமெடியனாக பண்ணாங்கன்னா இன்னும் ஆடியன்ஸ் நல்லா ரசிப்போம்.